இது ஃபயாஸ், இது நான். இது பாருங்க மறுபடியும் பாம்பு பாம்பு மாதிரி வளையுதியா? குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம். இந்த குட்டி கேமராவில் இருக்க அந்த ஸ்க்ரீனை பார்த்து தான் நாங்கள் மூவ் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஆகணும். ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் இதை பண்ணுறோம். யார் நீங்க? நீங்க பேச முயற்சி பண்றீங்கன்னு எங்களுக்கு நல்லா புரியுது. நம்ம ரொம்ப நெகட்டிவிட்டியா இருக்குல்ல இன்னைக்கு. நம்ம லாஸ்ட் டைம் வந்ததுக்கும் இப்பயும் பார்க்கறதுக்கு எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவிட்டியா இருக்கு. ஜின்னையும் தாண்டி வேற எதுவும் இந்த ஒரு துஷ்ட சக்தி இருக்கும்னு தோணுது எனக்கு. இங்க பாத்தியா? ஹலோ கைஸ், ஒரு வழியாக நம்ம ஃபேஸ்புக்கில் பேஜ் கிரியேட் பண்ணிட்டோம். இதே நேமில் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். மறக்காம என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் பேஜோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். எனக்கு யூடியூப்ல எந்த அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே அளவுக்கான சப்போர்ட் இந்த ஃபேஸ்புக் பேஜுக்கும் கொடுங்க. ஏன்னா இந்த ஃபேஸ்புக் பேஜில் நிறைய எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட் வரப்போகுது. அண்ட் பே வீடியோ பற்றின அப்டேட் அண்ட் என்னோட பர்சனல் லைஃப்பில் நான் எடுக்கிற ஃபோட்டோஸ், ஷூட் போகும்போது பிகைண்ட் தி சீன்ஸ்ல நடக்கிற விஷயங்கள், இது எல்லாமே நான் அந்த பேஜில் அப்டேட் பண்ண போகிறேன். மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட சப்போர்ட் எப்பயுமே எனக்கு தேவை. ஃபாலோ பண்ண போகிற எல்லாருக்குமே முன்கூட்டியே என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். லவ் யூ ஆல். தொடர்ந்து வீடியோ பாருங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் vlogs சேனல். இன்றைக்கி ஒரு பயங்கரமான வீடியோ எடுக்கிறதுக்காக பயங்கரமான ஒரு லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துல ஒரு சேலஞ்ச் பண்ண போகிறோம். அதுவும் லைட்ஸ் அவுட் சேலஞ்ச். எந்த விதமான வெளிச்சமும் இல்லாமல் வெறும் நைட் விஷன் கேமரா மட்டும் வச்சு இந்த பில்டிங்கை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இது சில வருடங்களுக்கு முன்னாடி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண பில்டிங் தான். ஆனால் இந்த முறை லைட் இல்லாமல் போகிறோம். கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நம்ம சேனலில் ஆல்ரெடி லைட்ஸ் அவுட் சேலஞ்ச் பண்ணியிருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும் கிடைக்கும்னு நம்புகிறேன். அண்ட் என் கூட இன்றைக்கி ஃபயாஸ் வந்திருக்காரு. நானும் ஃபயாஸ் மட்டும்தான் சேர்ந்து இந்த பில்டிங் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் வீடியோவாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் குவாலிட்டியில் கொஞ்சம் குறைபாடுகள் இருக்க தான் செய்யும். ஏன்னா லைட்டே இல்லாமல் வெறும் நைட் விஷன் மட்டும் தான் வச்சு எடுக்க போகிறோம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். அண்ட் வீடியோக்கு லைக் பண்ணுறேங்க. ஃபயாஸ் கேட்டு ஒரு வார்த்தைகள் கேட்டு நேராக நம்ம உள்ளே போக ஆரம்பிச்சிடலாம் வாங்க. கைஸ், லைட்ஸ் அவுட் சேலஞ்ச் நான் இது மாதிரிலாம் நான் பண்ணது கிடையாது. ஃபஸ்ட் டைம் வந்து பண்ண போகிறேன். வீடியோ எடுத்துகிட்ருப்போம். பகலில் ஃபுல்லாக இருக்கிற இடத்தெல்லாம் பார்த்துட்டு ஒரு பார்ட் ஆஃப் த போர்ஷன் தான் நைட் விஷன் எடுப்போம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நைட் விஷனுங்கிறனால உள்ளார வந்து என்ன மாதிரி இருக்குங்கிற அந்த ஐடியா இல்லை. ஆல்ரெடி வந்து நம்ம இங்கே எடுத்திருக்கோம். அப்போவே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. இப்போ வெளிச்சமே இல்லாமல் எடுக்கும்போது இன்னும் ரொம்ப பயமாக இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலாகவும் இருக்கும். ப்ளஸ் எனக்கே பர்சனலாக ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. உள்ளார இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப படப்படன்னு இருக்குது. உள்ளார போனால் தான் தெரியும். பார்க்கலாம். கண்டிப்பாக எனக்கே அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலாக இருக்கும். உங்களுக்கும் அந்த த்ரில்லிங்னஸ் அதிகமாகவே இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ எஸ்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு முறை பில்டிங்கை சுற்றி பார்த்துக்கலாம். கிளியர் தானே ஃபயாஸ்? ஓகே. கைஸ், எங்ககிட்ட 2 நைட் விஷன் கேமரா இருக்குது. எங்கிட்ட ஒன்று இருக்குது, அவர்கிட்ட ஒன்று இருக்குது. சுத்தமாக லைட்டே இல்லை. அப்படி ஒரு வேளை எமர்ஜென்சினா டார்ச் லைட் இருக்குது, அதை யூஸ் பண்ணிப்போம். நடக்கிறது கூட எங்களுக்கு எதுவும் தெரியல. லிட்டரலாக இந்த குட்டி கேமராவில் இருக்க அந்த ஸ்க்ரீனை பார்த்து தான் நாங்கள் மூவ் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஆகணும். ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் இதை பண்ணுறோம். பாம்புக்கும் எதுவும் இருந்து எங்களுக்கு கடிச்சிடக்கூடாது. அது மட்டும்தான் ஒரே பயம். ஜின்னு கூட நம்ம சமாளிச்சிடலாம். என்ன சொல்கிற ஃபயாஸ்? ஏன்னா லைட்லாம் வச்சு இந்த இடத்துல எடுக்கும்போது அவ்வளோ த்ரில்லிங்காக இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்
மேலே ஐ கார்டில் கூட வரும். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் இது எவ்வளோ பெரிய மோசமான இடம்னு. ரொம்ப யூஸான ஒரு லொக்கேஷன் இல்லை, சின்னதாக இருந்தாலும் எக்ஸ்ட்ரீமான ஆக்டிவிட்டிஸ் நடந்துச்சு. கைஸ் இந்த ஆடியோவும் ஹெட்செட் போட்டு கேளுங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு கிளியராக கேட்கும். மைக்லாம் எதுவுமே இல்லை, நைட் விஷனில் இருக்க ஆடியோ தான் உங்களுக்கு கேட்கும். ஸோ இயர்ஃபோன்ஸ் அட்வைசபிள், அப்படின்னா தான் உங்களுக்கு கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஓகே எது இருக்கியா? சவுண்டு பின்ட்டு வருது, கேட்குதா இல்லையா? எங்க அந்த பின்ட்டு வந்து எங்களுக்கு இது மூச்சு ஒரு சத்தம் வருகிறது. அதே தான் சொல்கிறேன், ஏதோ ஒன்று நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. கேட்குதா ஸ்டெப்ஸ் கிட்ட நம்ம ஏறி வந்தோம்ல இன்ட்ரெஸ்ட்ல ஒரு தலை தெரிஞ்சதுயா? சொல்கிறேன் சீரியஸாக அந்த சொன்னாங்க நம்மளை ஃபாலோ ஸ்க்ரீனில் தான் பார்த்தேன். வந்துச்சு. அதுவும் இல்லாமல் இருட்டு ரொம்ப பிடிக்கும். நீ அதுங்களுக்கு ஏற்ற மாதிரியே லைட் வச்சாருன்னு சொல்லிட்டு பார்த்தியா? லைட்டே இல்லாமல் எக்ஸ்ப்ளோர் பண்ணாதான் நமக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இடமா கிடைக்கும். இருந்தால் பரவாயில்ல, ஜிம் இருக்கிற இடமா பார்த்து சூஸ் பண்ணுறது. இதெல்லாம் விபரீதமான விளையாட்டு தெரியுமா? விளையாடுவோம், வயசு இருக்கும்போது தான் விளையாட முடியும். எதை சொல்கிற? ஜிம் கூட விளையாடுறோம், ஓகே அதிலே இருக்காத. இப்போ என்ன பண்ணுறது? இந்த இடத்துல ரொம்ப பிரச்சனைனால ஐயோ அங்கிருந்து வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்கு எனக்கு. எங்கே இந்த இடத்துல அந்த ஆரம்பத்திலேயே சொன்னேன் நம்ம வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது அது ஜிம்மை பார்க்கணுமோ இல்லையோ, இங்கே நிற்கிற ஒவ்வொரு செகண்டும் பிளானிக்காக தான் இருக்குது. யாரும் நம்ம நோக்கி வர மாதிரியே உணர்வு ஏற்படுது. இப்போ கூட யாரோ நடக்கிற மாதிரி சத்தம் கேட்குவாங்க, கேட்குதா? நடக்கிற சத்தம் கேட்குது கிளியரா? பக்கத்தில் இருக்குது. மனுஷன் உலகத்தில் கூட வரும், கேர்ஃபுல்லாக இன்னும் எக்ஸோடே ஆரம்பிக்கல, கீழே தான் நிற்கலாம். எவ்வளோ ஆக்டிவிட்டிஸ் நடக்குது பற்றியா? யார் நீங்க? நடக்கல. 2 முறையுமே நான் தான் பார்த்துருக்கேன். நிற்கையும் பார்த்தேன், மேலே ஏறி போகிறது. ஆமாம், ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தேன், இப்போ கரெக்டாக அங்கே பார்த்தேன். அசால்ட்டாக சொல்கிறேன், மேலே இது போகாது. வேறு எப்படி சொல்கிறது? ஐயோ மேலே ஏறி போகுது அப்படியே சொல்கிறது. எப்படி சொன்னாலும் எல்லாரும் வந்துட்டான். மேலே போகலாமா? நான் சொன்னால் அவ்வளோதான். எங்கே ஏன் இதுவும் தெரியல. கைஸ் உங்களுக்கு ஃபோனில் காட்டுறேன் நான், ஷேடோ தெரியும். தெரியுதா? போயிடுச்சு கைஸ். ஆனால் நைட் விஷனில் சுத்தமாக தெரில, ஃபோனில் தெரியுது நல்லா. இப்போ உங்களுக்கு சைடில் ஆட் பண்ணுற பாருங்க. இதுக்கு தான் நமக்கு மெயின் கேமரா வேணுன்றது. இப்போ அதுக்குனால தான் கேப்சரே பண்ண முடியுது. இல்லை வித்தியாசமாக இருக்குது அந்த கேப்சரு. கைஸ் இங்கே பாருங்கள், இது எங்களோட ஷேடோ. கைஸ் இது பிரயாஸ், இது நான் யாரோ கே ஒரு ஷேடோ தெரிஞ்சது. சரத்து இப்போ இங்கே யாரோ பார்த்தேன் நான். தெரியுதியா? இது பிரயாஸ், இது நான் கே. இது பாருங்க மறுபடியும் பாம்பு மாதிரி வளையுதியா? கீழே கேமரா விட்டு போகிற அந்த பக்கம் எதாவது இருக்கானு. இங்கேயும் யாரும் இல்லையே.
லைட்லாம் வந்து நம்ம லைட்லாம் எடுத்துகிட்டு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணதை விட லைட் இல்லாமல் இப்போ பிச் பிளாக்ல வரது தான் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது. சீரியஸாக உங்களுக்கு எப்படி இருக்குது? நல்லா இருக்குது, எனக்கு இது பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி அடிக்கடி நிறைய வீடியோ பண்ணுவோம். இந்த மாதிரி பண்ண தான் பிடிக்கும். அதாவது அதனுடைய போர்ட்டலுக்குள்ளார போகிறதுக்கு நம்ம ஈஸியாக இப்போ வழி விடுறோம் அதுங்களுக்கு. அதனால தான் அதுக்கு அடிக்கடி நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஏன்னா இருட்டு தான் அதோடைய உலகம். அதோடைய உலகத்தில் நம்ம வரனால அது ஈஸியாக நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஓகே, அது இருட்டில் கூட இருக்கட்டும். வெளிச்சத்தில் இருக்கவங்க தான் இருட்டாக பார்த்து போய்விடுவோம். நம்ம இருட்டிலே வாழ்கிறவனுங்க, நம்ம அதுக்கு சலைச்சவங்க கிடையாது கொஞ்சம் கூட. பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு அப்பன் ஸ்டைல். அது அப்படியே வா. மோட்டிவேஷன். இந்த மோட்டிவேஷனோட இந்த சேலஞ்சை முடிக்கணும் நம்ம. அழுகுரல் சத்தம். தெரிய மாட்டேங்குது. நைட் விஷன் மட்டும் இல்லைன்னா நம்ம நிலைமை என்ன ஆகுறது? அப்படியே உள்ள கைஸ், உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்கு நான் ஃபோனில் ஒரே ஒரு ஃபுட்டேஜ் எடுத்து காட்டுறேன். நாங்கள் இந்த பிக்சரில் தான் போயிட்டுருக்கோம். எங்களுக்கு கண்ணுக்கு தெரியுற இமேஜ் இது தான். அந்த ஃபயர்ஸ் எனக்கு தெரியும் மாதிரி தான் தெரியல. ஃபுல் பிளாக். இங்கே லைட் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா? இது வந்து வெளியே ஸ்ட்ரீட் லைட் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது ஆப்போசிட்டில். அது கூட தெரியுது. லைட்டாக தெரியுது, லைட்டாக தான் தெரியுது. அது மற்ற இடத்துலலாம் இப்படி தான் இருக்குது இருட்டாக. இல்லை, ஆடியன்ஸுக்கு நம்ம எந்த இருட்டில் ட்ராவல் ஆகிருக்கணும் அவங்களுக்கு தெரியணும்ல. அதுக்காக எடுத்து காட்டுறான் ரெஃபரன்ஸுக்கு. என்னங்க ஆடியன்ஸுக்கு ஃபோனில் எடுத்து காமிச்சாலும் நம்ம இங்கே நேரில் நிற்கிற ஃபீல் அவங்களுக்கு வந்தால் தான் தெரியும். நம்மளை உண்மையாக நேசித்து பார்க்குற பேய் ஃபேமிலி எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட கஷ்டம், வலிகள் எல்லாமே. அவங்களுக்கு கவலைப்படாது. போகிற போக்கில் பார்க்குறவங்க நம்மளை விமர்சிப்பான், திட்டுவான், கலாய்ப்பான் எல்லாமே. நம்மளுடைய ஓஜி சிம்பிளி சரத் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும். ஐ லவ் யூ கைஸ். ஆமாயா, எட்டி பார்த்துச்சியா? எங்கே போயிடுச்சியோ? அந்த இடத்துல நின்றுச்சியா? நீ பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தேன், என்னமோ நின்றுட்டு இருந்துச்சு. கேமரா கேப்சர் பண்ணிட்டேன். ஆரம்பத்துலேருந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். நம்ம பிச் பிளாட்டில் இருக்கிறனால அதுங்களுக்கு வந்து ரொம்ப வசதியாக போயிடுச்சு. லிட்டரலாக கொலுசு சத்தம் கிளியராக கேட்குது கைஸ். உங்களுக்கு எந்த அளவுக்கு கேட்கும் தெரியல. இந்த ஆடியோ எந்த அளவுக்கு பிக் பண்ணுதுன்னு எனக்கு புரியல. சரி, அட்லீஸ்ட் ரெக்கார்டராக சேர்த்து வந்துருக்கலாம். வாய்ஸ் ரெக்கார்டு இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபோனில் வீடியோ ஆடியோ வீடியோ ரெக்கார்ட் போடுறேன். அது இன்னும் ஆடியோ எக்ஸ்ட்ரா வரும்ல. கரெக்டு தான். எத்தனை பேர் இங்கே இருக்கீங்க? எங்ககிட்ட ஏதாச்சும் சொல்ல முயற்சி பண்ணுறீங்களா? எங்ககிட்ட ஏதாச்சும் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா என்ன? நீங்கள் பேச முயற்சி பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு நல்லா புரியுது. நாங்களும் உங்ககிட்ட பேச தயார். நாங்கள் பயப்படாமல் வந்துட்டு இருக்கோம் இந்த இடத்துக்குள்ள.
லாஸ்ட் டைம் இந்த மாதிரி குண்டு சத்தம்லாம் கேட்கவே இல்லையா தலைவர்? ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு அவதாரம் இருக்குது. மேலே போகலாமா? இன்னும் மேலே இருக்கா? மொட்டை மாடி தான் நினைக்கிறேன். மேலே இங்கே போய் பார்க்கலாம். இன்னும் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அது எல்லா பக்கமும் தான் இருக்குது. என்ன ஃபயாஸ்ன்னு சொல்லுது? என் பேர் யார் சொன்னீங்க இப்போ? ஃபயாஸ் பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல? ஃபயாஸ்க்கு மீன் சைஸில் ஒரு மச்சம் இருக்குது. அது எந்த இடத்துல இருக்குது? கவலைப்படாத, உன்னை பற்றி ஜின் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். எனக்கு எப்படியா தெரியும்? அது உனக்கு இருக்குது அப்போ உண்மையிலுமே மச்சம் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் மீன் சைஸ் மீன் சைஸுக்கு இல்லையா? அழுகுதியா? மச்சம் எங்கே இருக்குன்னு தானே கேட்டேன். அதுக்கு எதுக்கு அழுகுற? சரி மச்சத்தோடுங்க, மிச்சத்தை பற்றி பேசுவோமா? லாஸ்ட்டாக நமக்குள்ளே இருந்த அந்த கணக்கு பற்றி பேசுவோமா? ஆ என்ன? ஐயோ, நீ அங்கே பார்த்து பேசிகிட்டு இருந்த, ஆனால் கேமரா அங்கே காட்டலையாட்டுருது. நம்மளை தான் எட்டி பார்த்துட்டு இருக்குது மேலே நின்னது. சரி போகலாம் அப்போ மேலே. இனிமேல் பார்த்தாலும் உன்ட்ட சொல்லக்கூடாதாட்டுக்கு. எங்கே இருக்குதோ அங்கே தான் கூப்பிட்டு போகிறேன். வேறு எதுக்கு நம்ம வந்திருக்கோம்? அதை தேடி தானே வந்திருக்கோம். அப்போ அதை தேடி தானே போனோம். நம்மளுடைய கான்செப்ட் சேலஞ்சு நைட் டைமில் இது பண்ணுறது தான். இதுவும் அதுக்கேற்ற மாதிரி வந்து கண்ணு முன்னாடியே நிற்கிது பாரு. சரி வா வா வா, சேலஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். இதெல்லாம் விபரீதமான சேலஞ்சியா? ஆயா முட்டையா தள்ளி விட்டு போகுது மொட்டை மாடிக்கு. கைஸ் உங்களுக்கு வந்து இது லைட்டு மாதிரி தெரியும், ஆனால் லைட் இல்லை. அது நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிறீங்க. அது ஐஆர் லைட், இதுவும் ஐஆர் லைட். அதனால் வந்து அது லைட் மாதிரி உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியும். பட் லைட்லாம் கிடையாது. அது குட்டி இண்டிகேஷன் லைட் மாதிரி தான் அது தெரியும் எங்களுக்கு பார்க்குறதுக்கு. இப்போ பயங்கரமாக குளிருது. சரி அந்த பக்கம் போய் பார்க்கலாம். ஃபயாஸ், இது எனக்கு தெரிஞ்சு பக்கத்து பில்டிங்கோட என்ட்ரன்ஸியா? இந்த பக்கம் நம்ம போகவே இல்லை கரெக்டா? ஆமாம் ஆமாம். இந்த பில்டிங்குள்ளே போயிட்டு அந்த பில்டிங்லேயே வெளியே இருக்குங்களா? ஆமாம், போவோம் போவோம். எல்லா இடத்துலையும் அந்த வயிறு நல்லா தெரியுது. நம்ம ரொம்ப நெகட்டிவிட்டியாக இருக்குல்ல இன்றைக்கி. நம்ம லாஸ்ட் டைம் வந்ததுக்கும் இப்பயும் பார்க்குறதுக்கு எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவிட்டியாக இருக்குது. நம்மளையே ஃபாலோ பண்ணி தான் வந்துட்டு இருக்குது. எங்கேயும் போகலாம். ஆனால் நீ நோட் பண்ணியா, நமக்கு அந்த எக்ஸ்ட்ரீம் ஜின் ஆக்டிவிட்டிஸ் ஃபீல் ஆகலை. யூஸ்வலாக நம்ம போகிற இடங்களில் ஜின்னை தேடி போகும்போது ஒரு யூஷுவல் சவுண்ட்ஸ் வரும். ஜின்களுக்குன்னு சில சத்தங்கள், ஜின்கள் இருக்கிறத நம்மளால் உணர முடியும். பட் இந்த இடத்துல வித்தியாசமாக இருக்குது. ஜின்னையும் தாண்டி வேறு எதுவும் இங்கே ஒரு துஷ்ட சக்தி இருக்கும்னு தோணுது எனக்கு. வாட் யூ திங்க்? அதுங்கெல்லாம் இப்போ ஆக்டிவாக இருக்கிற டைம் தான். என்னன்னா டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நம்ம எந்த ஒரு விஷயமும் இப்போ இங்கே பண்ணல. லைட்டு போடல, எதுவும் கேள்வி கேட்கல. ஜஸ்ட் நம்ம சும்மா நடந்து போயிட்டுருக்கோம். அதுவும் கேஷுவலாக இருக்குது. அதை வெறுப்பேற்றுற மாதிரி எதாவது பண்ணால் அதுவும் ரியாக்ட் பண்ணும். ஜின்சுரா, களிமா, நானே உனக்கு ஐடியா கொடுக்குறேன் போல். நான் எதுவுமே சொல்லனா கூட அமைதியாக தான் இருந்திருப்பியாடுறது. சரி சொல்லு. என்னென்ன? ஜின்சுராவா?
இந்த பில்டிங்குள்ள நம்ம வரவே இல்லை லாஸ்ட் டைம், ஞாபகம் இருக்கா? இது ஒரு புது பில்டிங். உள்ள எதனா படுத்து கிடக்க போகுது, கிடக்கு வேலை தான். ஒரு முறை டார்ச் வச்சு பார்த்துலாமா இங்கே மட்டும்? ஐயோ லைட் ஆங்கன்னு கத்துது. அதான் சொன்னேன்ல, அதுக்கு இருட்டுனா வந்து பிடிக்கும். ஃபோனில் கட்டுறேன் நான் இது மட்டும். கோதுமையா? இந்த இடத்துல மட்டும் நாங்கள் சேலஞ்சை மீறுறோம். எதுக்காக இதை போட்டு வச்சிருக்காங்க? என்ன இது? அங்கேயும் அந்த மாதிரி தான் இருக்குது. நெல் அது ஏன் இவ்வளோ இருக்குது? நெல் இல்லை, அந்த மாதிரி தான் ஸ்மெல் வருது. தவறுன்னு சொல்லுவாங்க. எதுக்கு இவ்வளோ போட்டு வச்சிருக்காங்க? லாஸ்ட் டைம் நான் வந்தப்போ இதுக்குள்ள இருந்துச்சா? இல்லை இவ்வளோதான் சொல்லுவாங்க. இங்கே யாரோ ரீசெண்டாக வந்துட்டு போகிறாங்க. சத்தம் வந்து பாரு. எல்லா இடத்துலையும் தான் சத்தம் வருது. அவனை மட்டும் பேசுகிற மாதிரியே கேட்குது. பாத்ரூம் பற்றி நிறைய போட்டு ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்காங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி இடத்துல பிளாக் மேஜிக் தான் வைப்பாங்க. இல்லை தெரியும்ல உனக்கு, இந்த மாதிரி கக்கூஸில் தானே வைப்பாங்க. ரொம்ப நேரமா शुभ दीपावली. இங்க பாரியா? ஐயோ, கேமரா நல்லா ரெக்கார்ட் ஆச்சியா? சின்ன புதுசெல்லாம் விடுமா? ஒரு செகண்ட் ஆகாது இதுக்கு வந்து அதை ப்ரொசஸ் பண்ணுறதுக்கு. ரொம்ப அதுக்கு நெருக்கத்தில் இருக்கிற மாதிரி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இதெல்லாம் இதுங்க பிடிச்சது இருட்டில் வர்றது. கரெக்டாக கூட விடுமா? நான் சின்ன தெரியல, என்ன வித்தியாசமாக இருக்குது. அந்த மனுஷன் மாதிரி நம்மளை எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணுவியா? அப்படியே நம்மளை அதை ஒரு ட்ராக்கில் கூப்பிட்டு போகும். குசு போடுது, கொரட்டை விடுது. வித்தியாசமான சின்னதாக இருக்குது. வாட் ஜின் கான் டூ. நம்மளை மாதிரி கேமரா வச்சுட்டு வீடியோ எடுக்க முடியாது. அவ்வளோதான். கொடுத்தா அதையும் எடுத்துரும் போல இருக்கு நீ சொல்கிறத பார்த்தா. ஒன்றாவும் பண்ணுவோம். வித்தியாசமாக பண்ணுது. கீழே போகலாம். பெண்ணோட ஆத்மா இருக்கிற மாதிரி தோணுது. நான் தான் சொன்னேன், அது எல்லா கன்ஃபியூஷனும் பண்ணலாம். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பாரு, வித்தியாசமான வாய்ஸில் பேசும். அதான் நான் கிட்டவே கட்டுச்சு. அதான் அது குழந்த மாதிரி பேசும், வயசானவங்க மாதிரி பேசும், ஆம்பளை மாதிரி பேசும், பொம்பளை மாதிரி பேசும், எல்லா வேலையும் பண்ணும்.
நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இப்போ அது ஃபுல் எனர்ஜியில் இருக்குது, நம்ம வெளிச்சம் இல்லாமல் இருக்கும். நீ லைட் ஆஃப் பண்ணி பாரு, இன்னும் பயங்கரமாகவே தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். என்னையா ஆஃப் பண்ணிட்ட? இதே சொன்னேன், ஏன் ஒரு பேஜுக்கு சொன்னால் அதுக்கு நான் ஆஃப் பண்ணுறேன். டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கதான் சொன்னல, அது வேறு ஏதோ பெருசாக பிளான் பண்ணுது. இன்ஸ்டா லைட்டாக சொல்லி போடு. நெருப்பு இந்த மாதிரி சத்தம் கேட்குது. இது நெருப்பு எரியக்கூடிய சத்தம் கேட்குதா? மேலே போய் பார்த்துலாமா ஒரு முறை? இப்போ தானே போயிட்டு வந்தோம். டக்குன்னு போ 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 போ. நிக்காது இங்கே எந்த சத்தம் வந்துச்சு? சத்தம் கேட்குதுமா? அது ஐடன்ஸுக்கு விளையாடுற மாதிரி இருக்குது ஜிங்கல் கூட. லைட் ஆஃப் பண்ணி நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம லாஸ்ட்டாக அந்த ஜின் சுறா அப்படின்னா அந்த களிமா எதாவது ப்ளே பண்ணி அது ஆக்ரோஷமாக ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணுதுன்னு பார்க்கலாம். இங்கே பண்ணலாமா கீழே பண்ணலாம். அதோட வட்டத்துக்குள்ளே போயிட்டு இது ஃபுல்லாக விளையாடலாம். இது ஃபுல்லாக கண்ட்ரோல் இருக்கிற இடம் தான். நம்ம எங்கே சொன்னாலும் அது பேர் அது புரியுது. நல்ல ஜிங்கலாக இருந்தால் ரியாக்ட் பண்ணாது. இதுவே கெட்ட ஜின்களாக இருந்தால் நம்ம ஓதக்கூடிய வசனத்துக்கு அதுங்க பயப்படும். ஒருவேளை இதுக்கு நல்ல ஜின்களாக இருக்குமோ? எனக்கு அதுதான் இடிக்குது. ஏன்னா நம்மளை பயம்படுத்துகிற மாதிரியான எக்ஸ்ட்ரீம் ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே நடக்கலை. நம்மளை அட்டாக் பண்ணவும் முயற்சி பண்ணல. யூஸ்வலாக நமக்கு இந்த மாதிரி கெட்ட ஜின்கள் இருக்கிற இடத்துக்கு போனால் சில விஷயங்கள் நடக்கும். மைண்ட் அளவுலேயும் சரி, நம்ம கண் முன்னாடியும் சரி, சத்தங்கள் எல்லாமே சரி, அதுங்களை வெளிப்படுத்திக்கிறதாகட்டும், அதுங்க போடுற சத்தமாகட்டும், எல்லாமே வினோதமாக இருக்கும். பட் இந்த இடத்துல அந்த மாதிரி இல்லையே. ஒருவேளை நல்ல ஜின்களாக இருந்தால் இங்கே இருக்கிறது ஜின்கள் எல்லாமே கலந்து தான் இருக்கும். கெட்ட ஜின்கள் நல்ல ஜின்கள் வந்து அது இடத்துல தான் இருக்கணும் இல்லை. எல்லாமே எல்லா இடத்துக்கும் வந்து அட்டண்டன்ஸ் போடுங்க. நாம் போகிற டைமில் என்ன இருக்குதோ அதுதான் விஷயம். இப்போ நம்ம வந்து அதில் எதுவும் நம்ம சீடலை. நம்ம வந்து குரானத்தை ஓதுனா தெரிஞ்சிடும் இங்கே இருக்கிறது நல்லதா இல்லை கெட்ட ஜின்னான்னு. ட்ரை பண்ணிட்டோமா? ட்ரை பண்ணிட்டோமான்னு நீ கேட்கலாமா? பண்ணுன்னு தான் சொல்லுவேன் நான். அப்பயாவது மனசு மாறுதான்னு பார்க்கணும். விக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க, கிச்ச போக்குங்க. ஏன் போய் அதுகிட்ட பார்க்குறேன்? அது ஒரு குரல் அந்த மாதிரி தான் இருக்குது, கரகரன்னு. கேட்கலாமா? கேட்கல போய் சொல்லலாம். அங்கே வந்துருச்சுன்னா அப்போ கன்ஃபார்ம் பண்ணிடலாம், தெரிஞ்சுக்கலாம் இருக்கிறது என்ன குட்டா பேடா, நல்ல ஜின்னா கெட்ட ஜின்னாங்கிறத அப்போ தெரிஞ்சுக்கலாம். சொல்லி பார்க்கட்டுமா? சொல்லு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கேமரா மேலே காட்டியா? நான் எப்படி பார்க்குறியா? குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத். கிளியராக காமிச்சிட்டேன். அந்த தலை எரிஞ்சு போன நிலைமையில இருக்குது. சங்கூத்துற மாதிரி வருது சத்தம். நமக்கு தான். ஐயோ, அது சிரிக்குதியா? சத்து ஒட்டி பார்க்குது. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். சொல்ல ரியாக்ட் ஆகுது. லா தக்குது சினத்துன் வலா நௌமுன் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். ஹெவி.
கொட்டுது. அதோட சொன்னது என்னன்னா அதோட பாஷையில் அது சொல்கிறத பார்த்தா இதை கண்டினியூ பண்ணாத நிப்பாட்டு